வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நம்மளோட ஸ்ரீனி வந்து ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பிக் லொக்கேஷன் புதுசாக இருக்குது, மிரர் செல்ஃபி தான், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்குவோம். நமக்கு டெய்லியும் புது லொக்கேஷன் அப்படின்னாலும் நேற்று கொடுத்த பிக் வந்து செகண்டாக நான் வச்சுருக்கேன். அது தேர்ட் பிக் பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி ஒரு நாள் போஸ்ட் பண்ணது. மேபி அந்த பேப்பர் பூன்னு சொல்லுவோம், காகித பூன்னு சொல்லுவோம், அந்த லொக்கேஷன் வந்து ஆஃபீஸ் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ரீனி கொடுத்துருக்காரு. இந்த மிரர் செல்ஃபி அப்டேட் லொக்கேஷன் புதுசாக இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்குவோம். இருந்தாலும் புதுசாகவே நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம மைண்டில் காவேரியோட புது வீடு அது மாதிரி ஒரு தாட் இருக்கும்போது இந்த மாதிரியான அப்டேட்ஸ் பார்க்கும்போது அப்படி ஒரு தாட் வரதான் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எனிவேஸ், அவரோட சைட்லேருந்து எப்போதும் போல் அவராச்சும் அப்டேட் கொடுத்துட்ருக்காரு, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நேற்று நிவின் மட்டும் ஒரு அப்டேட் கொடுத்தது, அதை நான் கவனித்து சொல்லாத விட்டுட்டேன். காரில் போகிற மாதிரி ஷூட் டைமில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. ஸோ நிவின்க்கும் நேற்றுல இந்த வாரத்தில் ஷூட் போயிருக்கோம். ஏன்னா 2 பக்கம் ஷூட் எடுப்பாங்க ஒரு சமயம் இல்லையா. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் காவேரிக்கு அங்கே ஆஃபீஸில் ஷூட் நடந்தால் கூட 1ஆம் தேதி அவருக்கு இந்த பக்கம் நடந்திருக்கலாம். பட் ஆனால் நேற்று அவர் அப்டேட் பார்க்கும்போது கண்டிப்பாக 2ஆம் தேதி அது மாதிரி அவரோட ஷூட் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பிட்வீனில் அவர் அப்டேட் கொடுத்ததா சொல்லியிருந்தார். ஸோ எனிவேஸ், அவங்களோட அப்டேட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொடைக்கானல் போகிறாங்கங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. நாளைக்கு ஃப்ரைடே லாஸ்ட்டு வாரத்தோட ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு மட்டும் டேரக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா. அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அது ப்ரமோவில் வரப்போகிற சர்ப்ரைஸாக இல்லை எபிசோடு வரப்போகிறதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.